வணக்கம் ட்ரேடர் சசி. இந்த வீடியோவில் நம்ம ஒரு மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ் பண்ணிடலாம். நம்ம ஏற்கனவே நிறைய பண்ணியிருக்கிறோம். ஸ்டில் அந்த டவுட் எல்லாத்துக்கும் வந்துக்கிட்டே இருக்குது. எப்படி அப்படின்னா 1 ஹவரில் நான் ஒரு சப்போர்ட் வரைஞ்சேன்னா 5 மினிட்ஸில் நான் எப்படி ட்ரேட் எடுக்க, அந்த லைன் வருது இந்த லைன் வருது, நான் வீக்லியில் ஒன்று போட்டு வச்சுருக்கேன், டெய்லியில் ஒன்று போட்டு வச்சுருக்கேன், மந்த்லியில் ஒன்று இருக்குது, இயர்லியில் ஒன்று இருக்குது, சார்ட்டு ஃபுல்லாக கூடாக இருக்குது. சார்ட் அப்படியே க்ளீனாக பளிச்சுன்னு வச்சுக்கணும். வெறும் அந்த கேண்டில் ஸ்டிக் மட்டும்தான் இருக்கணுங்கிறது தான் நான் இந்த மெத்தடே சொல்லித்தர்றேன். அதுக்கப்புறமும் நான் ஒரே கோடாக போட்டு வச்சுப்பேன். அந்த ட்ரெண்ட் லைனே வராது, பிடிச்சி இழுத்து வாடா அந்த ட்ரெண்டுக்குள்ளார வாடா அப்படின்னு இழுத்து வச்சு ட்ரெண்ட் லைன் எதுக்கு போடுறீங்க அப்படிங்கிற முதல்ல தெரிஞ்சுக்கங்க. ட்ரெண்ட் லைனே நீங்கள் போடவே வேணாம். இன்னும் கொஞ்ச நாள் ஆச்சுன்னா 6 மாதம் ப்ராக்டிஸ் சொன்னோன்னா 50%, 3 மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் ட்ரெண்ட் லைன் போட மாட்டீங்க. ஏன்னு தெரிஞ்சதுண்ணா. அதனால தான் நான் 250 வீடியோ போலியும் நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்பேன். லாஜிக்கை புரிஞ்சுக்கங்க. லாஜிக்கை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் இந்த லைன் போடுறது, அது பண்ணுறது, இது பண்ணுறது, நீங்கள் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வேணால் போடுவீங்க. இதுதான் ஹை அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த லைன் வேணால் போடுவீங்க. ஆனால் இந்த லைனில் நீங்கள் போடணுன்னு அவசியமே இல்லை. ஏன் அவசியம் இல்லைன்னு சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. அதுக்கு ரீசன் இருக்குது. ஏன்னா நீங்கள் லாஜிக்கோட புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைன்லாம் நீங்கள் போட மாட்டீங்க. போக போக சொல்கிறேன். இப்போவே ஒரு 2-3 பேர் நான் மெசேஜ்லாம் படிச்சிருக்கேன். நான் ட்ரெண்ட் லைனே போடுறதில்ல, பட் ஆனால் எனக்கு கண்ணில் பார்த்தாலே தெரியுது அப்படின்ட்டு. தட் ஷோஸ் த எக்ஸ்பீரியன்ஸ். அவன் ரொம்ப நாளாக மார்க்கெட்டில் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு விஷயத்த சொன்னோன்னா அப்படியே கேட்ச் பண்ணிப்பாங்க. புதுசாக பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ட்ரெண்ட் லைனை அடிப்படையை புரிஞ்சுக்கோங்க. ட்ரெண்ட் லைன் நீங்கள் போட்டதுனால ட்ரெண்ட் லைனை மார்க்கெட் தொட்டுட்டு தான் போகணுன்னு அவசியம் இல்லை. அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. இதை பற்றி இன்னும் கூட பெட்டராக அந்த பிகினர்ஸ் கைட் டு ட்ரேடிங்னு ஒரு பிளேலிஸ்ட்டில் இருக்கும். அதில் இருக்க எல்லா வீடியோஸும் பார்த்துருங்க தயவுசெய்து. ஒன்றுன்னா பாருங்கள். ஒரே மூச்சை உட்காந்து எல்லாத்தையும் பார்க்காதீங்க. ஒன்று பாருங்கள், கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொன்று பாருங்கள், இல்லைனா 2 நாள் விட்டுட்டு அதுக்கப்புறமா பாருங்கள். ஒரு 2-3 வீடியோ பார்த்தோன்னே உங்களுக்கு நிறையா இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு வரும்னா அதுக்கப்புறம் வீடியோ பார்க்காதீங்க. ப்ராக்டிஸில் இறங்கிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம வீடியோ பார்த்துக்கலாம். சரியா? வீடியோ பார்த்தீங்கன்னா புரியாது, ப்ராக்டிஸ் பண்ணால் தான் புரியும். நீச்சல் ஞாபகம் வச்சுக்கோங்க. கையை காலை ஆட்டுறதெல்லாம் ஒரு வேலையாடா, விடுங்கடா அப்படின்னு குதிச்சிங்கன்னா உள்ளே போயிடுவீங்க. அதனால் ப்ராக்டிஸ் பண்ணணும். சரி, இது ஒரு டே டைம் ஃப்ரேம். மல்டி டைம் ஃப்ரேமில் நீங்கள் ஒரு ஸ்டாக்கையோ எதையோ நீங்கள் ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிக்கும் போது நீங்கள் டே டைம் ஃப்ரேமில், பெரிய டைம் ஃப்ரேமில் அனலைஸ் பண்ணுங்கள். என்ன நடக்குது? வாட் இஸ் த சீக்வன்ஸு ரொம்ப 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 முக்கியம். ஹையர் ஹை பண்ணுதா, லோயர் லோ பண்ணுதா, என்ன பண்ணுது? இங்கேருந்து மார்க்கெட் மேலே போச்சு, கீழே அந்த ஒரு அப் ட்ரெண்ட் வந்தது பார்த்தீங்களா? இந்த அப் ட்ரெண்டோடைய புல் பேக் இது. இந்த புல் பேக் ப்ரைஸ் என்ன பண்ணுச்சு? திரும்ப அடுத்த அப் ட்ரெண்டு மேலே இப்படி போகணும். அப்புறம் அங்கேருந்து ஒரு புல் பேக் இப்படி வரணும். பட் என்ன பண்ணால் போகும்போது இந்த லெவலுக்கு மேலே போக முடியாமல் புல் பேக் வந்திருக்கிறான். இப்போ இங்கேருந்து என்ன பண்ணணும்? இவன் பொறுமையாக மேலே இது வரைக்கும் போயிடுவான் கன்ஃபார்மாக. இதுக்கப்புறம் போவானா மாட்டானான்னு தெரில. இது வரைக்கும் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இங்கே போனதுக்கப்புறம் என்ன பண்ணுவான்? ஒரு புல் பேக். அப்போ இந்த இவ்வளோ பெரிய ட்ரெண்டோடைய புல் பேக் இது. இந்த குட்டி ட்ரெண்டோடைய புல் பேக்கு இன்னும் கொஞ்சம் குட்டியாக, இன்னும் கூட கொஞ்சம் குட்டியான ஒரு ட்ரெண்டுக்கு இன்னும் ஒரு குட்டி புல் பேக் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ டேயில் இந்த இன்ஃபர்மேஷன் நீங்கள் எடுத்துக்கணும். ஒரு புல் பேக் இப்போது ப்ரைஸ் ட்ரெண்டாகி மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த ட்ரெண்டாகி போகும்போது எப்படி போகுது அப்படிங்கிறத இன்னும் கூட நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும். ஒரு தடவையும் ஒரு மாதிரி போகுங்க. இப்போ மேலே போன ப்ரைஸு ஒரே இடத்துலையே எத்தனை நாள் இருந்திருக்கான் பாருங்கள். நீங்கள் மேலே போயிட்டு இருக்க மாதிரியே தெரியும், ஆனால் இங்கேயே இருந்திருக்கான் பாருங்கள். 1 2 3 4 5 6 7 நாள், 7ஆவது நாள் விழுந்துட்டான். ஒரு கேண்டில் இன்னொரு கேண்டில் எங்கே வந்துட்டான்? நம்ம குரூப்பில் டூப்புக்கு வந்துட்டான். இதை பற்றி தெரியலனாலும் நீங்கள் பிகினர்ஸ் கைடு தான் பார்க்கணும். பிகினர்ஸ் கைடில் இருக்கிற எல்லா வீடியோவும் பார்த்துட்டு அப்படியே 1 by 1 நீங்கள் பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேனே புரியும்.
ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணுறவங்க தான் புரியும். புதுசாக பார்க்குறவங்களுக்கு புரிய வாய்ப்பில்லை. புதுசாக பார்க்குறவங்க இண்டிகேட்டர்ஸை யூஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா இண்டிகேட்டர்ஸை யூஸ் பண்ணாதீங்க. அது வேலை செய்யாது. அது ஒரு சுழல். அதில் போய் நீங்கள் மாட்டிப்பீங்க. அதை விட்டு வெளியே வர்றது ரொம்ப கஷ்டம். ஆனால் வெளியே வந்துட்டீங்க அப்படின்னா இந்த சிம்பிளான சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை மட்டுமே யூஸ் பண்ணி நீங்கள் கண்டிப்பாக ப்ராஃபிட் பண்ணலாம். இந்த லாஜிக்லாம் புரிஞ்சுக்கிட்டா. அப்போ இந்த குரூப்பில் டூப் வரைக்கும் வந்துட்டு ப்ரைஸு அங்கேருந்து வந்து ரெக்கவர் ஆகி போயிருக்குது. 2 கேண்டில் இவ்வளோ தூரம் வந்த ப்ரைஸு எத்தனை நாள் எடுத்துருக்குது பாருங்கள் மேலே போகிறது. போகிறதும் வந்து எப்படி போயிருக்கிறான் இந்த இடத்துல ஒரு நேற்று கடைசி வீடியோவில் என்ன பார்த்தோம், ஒரு ஃபாலு, ஒரு கன்சல்டேஷனு, அதுக்கப்புறம் மேலே போகிறான் அப்படின்னாலே கன்சல்டேட் பண்ண ஆரம்பிச்சிருவான். பண்ணியிருக்கானா? டே டைம் ஃப்ரேமில் பண்ணியிருக்கானா? அப்போது டைம் ஃப்ரேம் பிரச்சனை இல்லை, சார்ட்டு பிரச்சனை இல்லை, எல்லாத்துலேயும் இந்த மெத்தட் வந்து வேலை செய்யும். அப்போ மேலே போன ப்ரைஸ் என்ன பண்ணியிருக்கிறான், ஒரு புல் பேக் வந்திருக்கிறான். மேலே போயிட்டு புல் பேக், மேலே போயிட்டு புல் பேக், இப்படியே தான் போயிருக்கிறான். ஆனால் கீழே வரும்போது என்ன பண்ணியிருக்கிறான், 1 2 3 நாள், 2 நாள் பேரிஷாக வந்து கீழே வந்துட்டான். எத்தனை நாளாக மேலே போயிருக்கிறான். திரும்ப வந்து 2 நாளில் பேரிஷாக கீழே வந்துட்டான். அப்போ மேலே இந்த தடவை போகும்போது இதே மாதிரி மேலே போய் புல் பேக்கு, மேலே போய் புல் பேக்கு, மேலே போய் புல் பேக்குன்னு போகலாம். அப்படி இல்லைன்னா ஏதாவது நியூஸ் ஈவெண்ட்டு அது இதுன்னு கொடுத்து கடன்னு ஒரே நாளில் மேலே கொண்டு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆக மொத்தம் ஐடியா என்ன, ஒரு பெரிய ட்ரெண்டு புல் பேக்கு, அதை விட சின்ன ட்ரெண்டு புல் பேக்கு, அதை விட சின்ன ட்ரெண்டாக இந்த ரேஞ்ச் வரைக்கும் 2430ங்கிற பழைய ரேஞ்ச் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. அப்போ இதுக்கப்புறமா என்ன பண்ணுவோம், நம்ம ஒரு 1 hour டைம் ஃப்ரேமில் போய் என்ன நடக்குதுன்னு வந்து சும்மா ஒரு டிஸ்கஷன் வந்து பண்ணிடுவோம். சும்மா ஜென்ரலாக ஒரு டிஸ்கஷன். டேயில் பார்த்தீங்க மேலேருந்து ப்ரைஸ் வந்து கீழே வந்தது, 2 நாளில் வந்ததுன்னு பார்த்தீங்க. ஒரு நாள் அந்த இடத்துல சின்ன கேண்டிலாக இருந்தது, அடுத்து ஒரு பெரிய பேரிஷ் கேண்டில், இன்னொரு பெரிய பேரிஷ் கேண்டில் கீழே வந்துருச்சு. ஆனால் 1 hourல எப்படி காமிச்சிருக்கிறான் பாருங்கள் உங்களுக்கு. 1 hourல சீக்வன்ஸ் ஹையே, அந்த ஹையை கட் பண்ணல, அந்த ஹையை கட் பண்ணல, அந்த ஹையை கட் பண்ணல, அந்த ஹையை கடைசி வரைக்குமே அவன் கட் பண்ணல. கடைசி வரைக்கும்னா ஒரு 4 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் அவன் வந்து கட் பண்ணவே இல்லை. என்றைக்கு இது நடந்திருக்குது, தேர்ஸ்டே அன்னைக்கு நடந்திருக்கு. ஃப்ரைடே கூட அங்கே தான் இருந்தான். அப்போ இதில் கவனிச்சிங்கன்னா ஒரு பெரிய ஃபாலு புல் பேக், ஒரு பெரிய ஃபாலு புல் பேக், இப்படியே வந்திருக்கிறானா. இந்த இடத்துல வந்தோன்னே ஒரு மிகப்பெரிய ஃபாலு, அதுக்கான புல் பேக்கு போயிட்டு இருக்கு. அப்படி தான் எடுத்துக்கணும். அப்போ இந்த லோவுடைய ஃபால் எங்கேருந்து ஆரம்பிச்சது, இங்கேருந்து தானே ஆரம்பிச்சது. அப்போ இந்த இடத்த பிரேக் பண்ணி மேலே போனான்னா 1 hourல புல்லிஷ் ஆகிடும் மார்க்கெட். அதானே லாஜிக். அப்படி தானே பேசிகிட்டு இருக்கோம் நம்ம. ஏன்னா சில பேர் இதை வச்சு கன்ஃபியூஸ் ஆகிடுறீங்க, இதை வச்சு கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. பிளைண்டாக வந்து இது வந்து ரெசிஸ்டன்ஸு, இது வந்து ஏன் ப்ரீவியஸாக இந்த லெவல் வரைக்கும் போயிட்டு புல் பேக் போயிட்டு கீழே விழுந்துருக்குறான். இந்த தடவை புல் பேக் அந்த லெவலுக்கு போனான்னா ரிஜெக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. உடனே நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ட்ரெண்டை போடுறோம். ஏதோ பாருங்கள் இங்கே வந்தோன்னா ரிஜெக்ட் ஆகுது. எப்படி ரிஜெக்ட் ஆகுது, இவ்வளோ தான். சரி, இதுலேயும் வந்து என்ன நடந்துகிட்டு இருக்குது, இதில் என்ன நடந்துகிட்டு இருக்குது, இப்போ இதுதான் வந்து மெயின் ட்ரெண்டு. இந்த மெயின் ட்ரெண்டுக்கு மேலே போச்சுன்னா தான் புல்லிஷ் ஆகும், இது கீழே போச்சுன்னா பேரிஷ் ஆகிடும் மறுபடியும். இப்போ இதுக்கு உள்ளே இருக்கிறத நான் யூஸ் பண்ணலாமா? கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். என்ன நடந்திருக்கு, இதுக்கு உள்ளே இந்த கிரவுண்டுக்குள்ளே மட்டும் நடக்குது இந்த மேட்ச். என்ன நடக்குது, மேலே போச்சு, கீழே ப்ரீவியஸ் லோவுக்கு வரல, அப்புறம் மேலே கிட்டத்தட்ட அதே லெவலுக்கு போயிட்டு ப்ரீவியஸ் லோவுக்கு வரல, மேலே அதோட கொஞ்சம் போயிட்டு ப்ரீவியஸ் லோவுக்கு வரல. இப்போ மேலே இங்கே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி தானே, இந்த ஹைக்கு மேலே தானே வரணும். டேயில் புல்லிஷாக போகுது மார்க்கெட்டு, அப்போது டே ஃபாலோ பண்ணி 1 hour வந்து மேலே போகிறது தான் வாய்ப்பு அதிகம். இப்போது ஒருவேளை ப்ரைஸ் வந்து மேலேருந்து கீழே வந்த ப்ரைஸு இந்த லோவை பிரேக் பண்ணியிருந்தானா சீக்வன்ஸே மாறிடும். என்ன சீக்வன்ஸு,
கீழே இதுக்கு கீழே வந்து இப்படி க்ளோஸ் வச்சுட்டான்னா மேலே புல் பேக் போயிட்டு என்ன பண்ணுவான், ட்ரெண்டு கண்டினியூஷன், புல் பேக்கு ட்ரெண்டு கண்டினியூஷன். ஆனால் என்ன பண்ணான், ரொம்ப கிளவராக இந்த சப்போர்ட் ரேஞ்சுக்கு பக்கத்தில் வந்துட்டு மேலே போயிட்டான். இதை நான் வந்து ட்வீட் போட்டிருந்தேன் நான். இப்போ இதுக்கு அடுத்து இந்த சப்போர்ட், இதுக்கு அடுத்து லாஸ்ட் சப்போர்ட். இதுதான் ஸ்விங்கு லோ, இதுதான் ஸ்விங்கு ஹை. இந்த ஸ்விங்கோடைய ஹை இது, இந்த ஸ்விங்கோட லோ இது. உள்ளே இந்த மாதிரி வந்து பொறுமையாக வந்து விளையாண்டுட்டு இருக்கலாம். இட்ஸ் ஜஸ்ட் பிளேயிங். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்படி தான் நீங்கள் வந்து இதை வந்து எடுத்துக்கணும். இப்படி தான் நீங்கள் வந்து சப்போர்ட்டை வந்து வரைஞ்சி வச்சுக்கணும். 1 ஹவரில் வரைஞ்சி வச்சு கன்ஃபியூஸ் ஆகிறீங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு இது என்ன நடக்குதுங்கிறத புரிஞ்சிருங்க. நீங்கள் என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு இந்த குழப்பமே வராது. நீங்கள் சும்மா போயிட்டு சப்போர்ட்டும் ரெசிஸ்டன்ஸும் ட்ரெண்ட் லைன் வரைகிறேன்னு எங்கேயாவது ஒரு இடத்துல இந்த மாதிரி ஒரு விக் இருந்ததுன்னா அதை பிடிச்சி வம்படியாக இழுத்து இப்படி வரைஞ்சி நான் வரைஞ்சேன்னா கிட்டத்தட்ட மேட்ச் ஆகிடுது. நீங்களாம் அதான் ஆரம்ப கட்டத்தில் அப்படி தாங்க இருக்கும். அது ஒன்றும் சொல்கிறது இல்லை. ஏன்னா நானும் அப்படி தான் காமெடியாக தான் வரைஞ்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் நான் வந்து இப்படி இம்ப்ரூவ் பண்ண இந்த மாதிரி ஆகிடுச்சு. என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் வேறு, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வேறு. அதனால் நோ ப்ராப்ளம், எப்படி வேணாலும் வரைங்க, போக போக அப்படியே கற்றுக்கலாம். ஸோ ஏன் ட்ரெண்ட் லைன் வரைகிறீங்க, இந்த சீக்வன்ஸை நீங்கள் வந்துட்டு அட்ரஸ் பண்ணுறீங்க. சீக்வன்ஸாக அட்ரஸ் பண்ணுறீங்க. எதுக்கு இந்த சீக்வன்ஸ் வருது, ஹையர் ஹை பண்ணிவிட்டு மேலே போகிறதுனால வருது. அதனால தான் நான் எப்போவுமே சொல்லுவேன், என்னென்னா ட்ரெண்ட் லைனை போய் டச் பண்ணணும்லாம் நினைக்காதீங்க. இந்த ஹைக்கு மேலே போயிடுச்சா, இந்த ஹைக்கு மேலே போயிடுச்சா, நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது அதுதான். அதனால தான் ட்ரெண்ட் லைன் தேவைப்படாதுன்னு சொன்னேன் வீடியோ ஆரம்பத்தில். இது தெரிய ஆரம்பிச்சிச்சுன்னா உங்களுக்கு ட்ரெண்ட் லைனே தேவையில்லை. ஓகே, இப்போ நம்ம சொல்கிறது நடந்துகிட்டு இருக்கா, மேலே போனால் மேலே இந்த ஹைக்கு மேலே போயிடுச்சா ப்ரைஸு, இன்னும் கொஞ்சம் மேலே போய்ட்டு என்ன பண்ணுவான், புல் பேக் கண்டிப்பாக வருவான், வாய்ப்பு நிறைய இருக்குது. அந்த புல் பேக் வந்துட்டு இந்த ஹை வரைக்கும் போயிட்டு கூட வரலாம். புரிஞ்சுதுங்களா? இப்படி தான் வந்து ட்ரேடு வந்து பண்ணணும். ஓகே, நம்ம இன்னும் லோயர் டைம் ஃப்ரேமில் போயிட்டு என்ன நடக்குதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவோம். நம்ம என்ன பண்ணுவோம், சும்மா ஒரு தகவலுக்காக இதை யாரும் வந்து இதில் டவுட்டு கேட்டிங்கன்னா நான் டென்ஷன் ஆயிடுவேன். இதில் வந்து டவுட்டு கேட்காதீங்க, இது எப்படி 100 அது எப்படி 200, இதெல்லாம் சும்மா ஜாலிக்காக வந்து பேசிக்கிறது, உங்களுக்கு புரியறதுக்காக வந்து பேசுகிறது. இது ஜாலிக்காக இல்லை, புரியறதுக்காக. சரியா? இப்போது இது வந்து ஒரு 100 ரூபான்னு எடுத்துக்குவாங்க. இந்த பிளேஸ் வந்து 100 ரூபா, இந்த பிளேஸ் வந்து 150 ரூபா. 150 100 ரூபாயில் இந்த ப்ரைஸு வந்த உடனே எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, இந்த ட்ரெண்டோடைய புல் பேக்கு 100 ரூபாய்க்கு தான் வந்தது. வந்த உடனே எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, 100 ரூபா பெட்டர் ப்ரைஸ் ஆச்சே, நம்ம வாங்குவோம் அப்படின்னு வாங்குறாங்க. 150 ரூபாய்க்கு போயிடுச்சு ப்ரைஸு. இந்த லாபத்தை புக் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் யாரும் வந்து இன்ட்ரெஸ்ட் காட்டல வாங்கிறதுக்கு. அப்போ என்ன பண்ணுறாங்க, டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. டிஸ்கவுண்ட் எங்கே வரைக்கும் வருது, பழைய ரேட்டான 100 ரூபாய்க்கே வருது. இந்த டிஸ்கவுண்ட் வந்தவுடனே என்ன எல்லாரும் என்ன பண்ண, பழைய ரேட்டே வந்துருச்சு, 150 ரூபாய்க்கு போக வாய்ப்பு இருக்குது, வாங்குவோம் 150 ரூபா. 150 ரூபா போனோன்னா கடைன்னு எல்லோரும் வந்து கொடுத்துட்றாங்க. மறுபடியும் வந்து விற்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் ப்ரைஸ் போகலை. நீங்கள் அப்படி எடுத்துக்கோங்க, ப்ரைஸ் போகலை, திரும்பவும் வந்து டிஸ்கவுண்ட், திரும்பவும் வந்து மேலே போயிருக்குது ப்ரைஸு. அதே 150 ரூபாய்க்கு தான் போயிருக்கு. டேய் கதவை திறங்கடா, நாங்கள் போகணுண்டா அப்படின்னு இங்கேருந்து எவ்வளோ தள்ளி பார்க்குறாங்க, முடியல. திரும்பவும் டிஸ்கவுண்ட் 100 ரூபா. எத்தனை தடவை 100 ரூபாய்க்கு வந்திருக்குது, எத்தனை தடவை 150 ரூபாய்க்கு போயிருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. ஆனால் இந்த தடவை வந்து கவனிச்சிங்கன்னா தெரியும், இந்த மாதிரி வந்து தொடர்ந்து அழுத்தம் வந்து கொடுக்கல. இங்கெல்லாம் சும்மா அப்படி ஜென்ரலாக அப்படியே மேலே போயிருக்காங்க, ஜென்ரலாக கீழே வந்திருக்காங்க. அப்படியே இங்கேருந்து அப்படியே பார்த்தீங்கன்னா வால்யூம் ஷிஃப்ட் ஆகுது பாருங்கள். தொடர்ந்து அழுத்தம் கொடுக்குறாங்க பாருங்கள். தொடர்ந்து பெரிய கேண்டில் இருக்குது, ஒரே கேண்டில் மேலேயும் போகுது, ஒரே கேண்டில் கீழேயும் வருது. அழுத்தம் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்களா, அப்போ யாரோ ஒரு பெரிய ஆள் வந்து, என்னடா சின்ன பசங்களாம் விளையாண்டுட்டு இருக்கீங்க, 200 ரூபாடா அப்படின்னு சொல்லி 200 ரூபாய்க்கு கொண்டு போயிடுறான் ப்ரைஸை. 100 ரூபாய்க்கு வாங்கி 150 ரூபாயே பெரிய மேட்டர்னு நினச்சிட்டு இருந்தவங்களாம் 200 ரூபா போனோன்னா வாயில் கை வச்சுட்டா, அடாடா
200 போயிடுச்சு, 100 வாங்கியிருக்கலாமோ? கட்டாயம் டிஸ்கவுண்ட் கொடுப்பான். அதுதான் வந்து கீழே வர்றது, அதுதான் ட்ரெண்டு. இந்த ஹைக்கு மேலே போயிடுச்சு பார்த்தீங்களா? இந்த 150 ரேஞ்சுக்கு மேலே போயிடுச்சுல. 200 150 மேலே தானே. மேலே போயிட்டு டிஸ்கவுண்ட்டு வந்துட்டு வரும்போது இந்த ப்ரைஸுக்கு கீழே வரக்கூடாது. வந்ததுன்னா கீழே போயிடும். இந்த எட்ஜு வரைக்குமே 100 வரைக்குமே பை தான். இது 80 பை, 90 பை, எல்லாமே பை தான். இதுக்கு கீழே போச்சுன்னா க்ளோஸ் பண்ணிடணும். அப்போ என்ன நடந்திருக்குது? ஏற்கனவே எல்லாத்த மெமரியிலையும் இருக்குது. இங்கே இந்த இடத்துல விளையாண்டா எல்லாத்தோடைய மெமரியிலையும் என்ன இருக்குது? 150 பெட்டர் ப்ரைஸு. ஏன்னா ப்ரீவியஸாக 150 போயிட்டு தான் ரிஜெக்ட் ஆச்சு. டக்குன்னு யாரோ ஒரு பெரிய ஆளை வந்து வாங்கணுன்னு 200 போயிடுச்சு. திரும்பவும் 150 வந்தாலே நம்ம வாங்கிடலாம்ப்பா அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமாக வாங்குறாங்க. இருக்கிற சொத்து பத்து, ஆடு குட்டி மாடு எல்லாத்தையும் விற்று மொத்தத்தையும் இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அதனால ஒரு பெரும் பரபரப்பு மார்க்கெட்டில் இருந்ததுனால கடன்னு மேலே போகுது. ஒரு சின்ன புல்பேக் தான் வந்தது, மறுபடியும் வந்து 500 போயிடுச்சு. 100 இங்கே வாங்குறதுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தவங்க 500 போயிடுச்சு. பார்த்தீங்களா? நம்ம ஆளுங்க என்ன தெரியுமா பண்ணுவாங்க? இப்போ நம்ம ஆளுங்களுக்கு என்ன தெரியுமா ஞாபகம் வரும்? இந்த புல்பேக் வந்துட்டு இவ்வளோ தூரம் மேலே போனோம் பார்த்தீங்களா? அப்போ இங்கே ஒரு புல்பேக் வந்துட்டு திரும்ப அவ்வளோ தூரம் மேலே போகணும்னு ஒரு கற்பனை. சீக்வன்ஸ்லாம் நடந்துட்டு தான் இருக்குது. இந்த ஹைக்கு மேலே இந்த ஹை போயிடுச்சு, இந்த ஹைக்கு மேலே இந்த ஹை போயிடுச்சு. ஆனால் ரொம்ப போயிடுச்சு. டிஸ்கவுண்ட் வந்தானே எவ்வளோ தூரம் வருவான்? இங்கே வரைக்கும் வருவான். இங்கே வரைக்குமே பை தான். நம்ம ஏன் இங்கே ப்ரீமியமில் வாங்குவானே? அவன் டிஸ்கவுண்ட் கொடுத்தா கூட, நல்ல டிஸ்கவுண்ட்டை ஒரு 50% கொடுத்தா கூட வாங்கலாம். நம்ம சும்மா லைட்டாக 500 495 வாங்கணுன்னா எப்படி? இங்கே தான் ட்ராப். இதுதான் ட்ராப். அப்போ என்ன நடந்துருக்குது? 500 ப்ரைஸ் போனதுக்கப்புறம் ஒரு ட்ராப்பை செட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா? புல் பேக்குன்னு நினச்சி இங்கே வாங்குறவங்க எல்லாருமே கொஞ்சம் மேலே போனோன்னே தே ஆர் வெரி ஹாப்பி. இதே மாதிரி மேலே இங்கே போகுதுன்னு நினச்சிப்பாங்க. இந்த 1 ஹவர், இந்த டைம் ஃப்ரேமு, இதெல்லாம் மார்க் பண்ணது அதெல்லாம் எல்லாம் மறந்துருக்கும் இந்நேரத்துக்கு. மார்க்கெட்டு மேலே போகுது, வாங்க, மேலே போகுது. காம் டவுன். மார்க்கெட்டில் இதெல்லாம் வேலைக்கே ஆகாது. ஆரம்பத்தில் நான் எதுவும் சொல்லலை, பட் ஆனால் 40 நிமிஷம் 50 நிமிஷம் இருக்க உங்கள் வீடியோ எவ்வளோ நேரம் தான் உட்காந்து பார்க்குறது? நான் இப்போவே சொல்கிறேன், உங்களுடைய பணத்தை வந்து நான் வந்து சேவ் பண்ணுறேன்னு நினச்சிக்கோங்க. இந்த இண்டஸ்ட்ரி உங்களுக்கு செட் ஆகாது. உடனே வெளியே போயிடுங்க, வேறு எதுனா வேலை தேடிக்கிங்க. ஒரு 50 நிமிஷம் உங்களால் உட்காந்து ஒரு வீடியோவை உங்களால் வந்து பார்க்க முடியல அப்படின்னா, அதுவும் ட்ரேடிங் தொடர்பான ஓரளவுக்கு நல்ல விஷயம் வந்து நான் வந்து சொல்கிறேன், புரிகிற மாதிரியும் சொல்கிறேன், ஈஸியான விஷயத்தையும் சொல்லித்தர்றேன். அதை ஒரு 50 மினிட்ஸ் உட்காந்து உங்களால் வந்து பார்க்க முடியல அப்படின்னா, அந்த பொறுமையே உங்களுக்கு இல்லை அப்படின்னா, யூ ஆர் நாட் ஃபிட் ஃபார் திஸ் இண்டஸ்ட்ரி. இப்போவே வெளியே போயிடுங்க. இது வந்து பொழுதுனிக்கும் பார்த்துட்டு இருக்கிற மாதிரி வந்து இருக்கும். ட்ரேடே வராது. சும்மா உட்காந்து பார்த்துட்டு தான் இருக்கணும். பட் ஆனால் எந்திரிச்சும் போக முடியாது. எந்திரிச்சு போனோன்னா ட்ரேடு வந்துருச்சுன்னா ட்ரேடு டெம்ப்ட் ஆகி ட்ரேடு எடுக்கக்கூடாது. 50 மினிட்ஸ் இல்லை, 10 ஹவர்ஸ் உட்காந்துருந்தாலும் ட்ரேடு வந்து எடுக்கக்கூடாது. சரியான இடத்துல ட்ரேடு எடுக்க மிஸ் பண்ணவும் கூடாது. உங்களால் 40 மினிட்ஸ் வீடியோவே பார்க்க முடியலன்னா எப்படி நீங்கள் வந்து ஜஸ்ட் குவிட் திஸ் இண்டஸ்ட்ரி? அவ்வளோ ஹைப்பராக இருக்கிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக இது செட் ஆகாதுங்க. உண்மையாக சொல்கிறேன். இன்னொரு ஒரு எப்படி சொல்கிற பெருமைக்குரிய விஷயம்னு கூட வச்சுக்கலான்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இப்போ இந்த யூரோப்பியன் கண்ட்ரீஸில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து இது மாதிரி யூடியூப் பண்ணுறவங்க வந்து அவங்க ஊரில் பெண்கள் வந்து அவங்களோட வீடியோஸ் வந்து எவ்வளோ பார்க்குறாங்க அப்படிங்கிறத வந்து யூடியூப் காட்டுறாங்க. மேல் எவ்வளோ, ஃபீமேல் எவ்வளோ வந்து பார்க்குறாங்க வீடியோஸ் அப்படின்னு சொல்லி. லெஸ் தென் 2% தான் பார்க்குறாங்க அவங்க ஊரில். என்னுடைய வீடியோவை கிட்டத்தட்ட அதே மாதிரி 2%லேருந்து ஆரம்பித்து இன்றைக்கி லெவலுக்கு கிட்டத்தட்ட 15% வந்து நெருக்கி 15% வந்து பார்க்குறாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இது வந்து பசங்களுக்கான ஒரு இண்டஸ்ட்ரிங்கிறதோட பொண்ணுங்களுக்கான இண்டஸ்ட்ரி இது.
பொறுமையாக இருக்கிறவங்க சாதிக்கலாம். இயற்கையாகவே பொறுமையாக இருக்கிறதுனால சாதிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆனால் சரியாக கற்றுக்கிட்டா தான். சரியாக கற்றுக்கலன்னா கஷ்டம். ஏன்னா பசங்க வந்து தொடச்சி போட்டு போயிடுவாங்க. பெண்கள் வந்து கொஞ்சம் ஏதாவது லாஸ்லாம் ஆச்சுன்னா ரொம்ப வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதனால் வந்துட்டு ப்ளஸ்ஸும் இருக்குது, மைனஸும் இருக்குது. நிறைய பேர் பார்க்குறீங்க, அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனால் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளார வாங்க. ஸோ இவ்வளோ தூரம் மேலே போனவன் என்ன பண்ணான், சீக்வன்ஸாக ஆரம்பிச்சிட்டான். கீழே வந்துட்டு மேலே போகும்போது இவ்வளோ தான் போயிருக்கான் பாருங்கள், அவ்வளோதான். ஃபஸ்ட் டைம் நீங்கள் வந்து இதை வந்து ரெக்கக்னைஸ் பண்ணலன்னா கூட செகண்ட் டைம் வந்து ரெக்கக்னைஸ் ஆஃபர் கொடுக்கல. எது வரைக்கும் பை, இது வரைக்குமே பை தான் உங்களுக்கு. ஒரு பெரிய லெவலுக்கு போனதுக்கப்புறம் ஆஃபரு, ஒரு பெரிய ஆஃபருக்காக நீங்கள் வெயிட் பண்ணோம். ஒரு சின்ன லெவலுக்கு போயிருக்கு, ஒரு நல்ல ஆஃபர். இதெல்லாம் பக்கத்துலேயே இருக்குது. நீங்கள் இது கீழே வந்ததுன்னா டக்குன்னு க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே வந்துடலாம். உண்மையா இல்லையா? அப்போ இங்கே என்ன நடந்திருக்குது, கீழே வந்திருக்கு, கீழே வந்திருக்கு, கீழே வந்திருக்கு. 300ங்கிற ரேஞ்சுக்கு வந்தோன்னே நின்றுட்டான். மறுபடியும் மேலேயும் போகலை, கீழேயும் வரல. 300 300 300 300 மேலே போகவே இல்லை பாருங்கள். இது எப்போ வந்து இந்த லெவலை கட் பண்ணி மேலே போகிறானோ அதுக்கப்புறம் தான் மேலே போவான். இல்லைனா போகவே மாட்டான். என்ன பண்ணாலும் போக மாட்டான். டக்குன்னு ஸ்டோரில் ஒரு ஆஃபர் கொடுத்தாங்க 200. எல்லாம் வாங்க 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 வாங்க. யார் இவங்கெல்லாம் தான் இங்கே ஞாபகம் வச்சுருக்காங்கல்ல இந்த ரேட்டு திடீர்னு ஒரு 200ன்னு ஆஃபர் கொடுத்தோன்னே எல்லாம் வாங்கி என்ன பண்ணிட்டாங்க, இந்த ஹைக்கு மேலே கொண்டு போயிட்டாங்க. இது எப்போ புல்லிஷ் ஆகும், இந்த ஹைக்கு மேலே போனால் தான் புல்லிஷ் ஆகும். அப்போ இந்த ஆஃபர் கொடுத்துட்டாங்களே, மேலே போயிடுச்சு, ப்ரைஸு கீழே வந்தது, நான் இங்கே பை பண்ணலாம்ல, அதானே இங்கே சொன்னீங்க, அப்படி தானே கேட்குறீங்க, அதான் இங்கே சொன்னாங்க. அதே தானே இங்கே நடந்திருக்கு. நான் பை பண்ணால் ஏன் கீழே போயிடுச்சு? சரி, ஓகே, நீங்கள் பை பண்ணிட்டீங்க. இந்த இடத்துல உங்களுடைய டார்கெட் என்ன, இந்த லெவலுக்கு கீழே போயிடுச்சுன்னா தாங்காது, நீங்கள் க்ளோஸ் பண்ணியே ஆகணும். ஸோ இதுதான் லோ. ஏன், இந்த ஹையோடைய லோ வந்து இதுதான் ஸ்விங் ஹை உங்களுக்கு இந்த டைம் ஃப்ரேமில். இதுதான் ஸ்விங் ஹை இந்த டைம் ஃப்ரேமில், இந்த பிளேஸில் சொல்கிறோம். அப்போ வாங்கிட்டீங்க, இங்கேயே வாங்கிட்டீங்க, மேலே போயிட்டு கீழே வந்தது, இவ்வளோ தூரம் தான் வரும், இந்த லெவல்லேருந்து மேலே போகணும்னு நினைக்கிறீங்க. பட் ஆனால் இன்னும் கொஞ்சம் கீழே வந்துருக்குது. எது வரைக்கும் வெயிட் பண்ணலாம், இது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இதுக்கு மேலே தாங்காது, இதுக்கு மேலே ஹோல்ட் பண்ணுறது வேஸ்ட். ஒருவேளை இந்த புல் பேக்கில் ட்ரேட் பண்ணுறவங்களும் சொல்கிறேன், சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸில் வெயிட் பண்ணுறவங்க அது வேறு ஸ்டோரி. இந்த புல் பேக்கு, இந்த சீக்வன்ஸில் பை பண்ணுறவங்களுக்கு எப்படி வந்து பை பண்ணலாம், ட்ரெண்ட் லைனில் பை பண்ணோம், ட்ரெண்ட் லைனை எப்படி பிரேக் பண்ணுது, அதான் இது. பை பண்ணிட்டீங்க, கீழே வந்தது, இதுக்கு கீழே வந்தால் தான் நான் வந்து க்ளோஸ் பண்ணுவேன், இல்லை இந்த எட்ஜில் கூட நான் ஒரு பையை வந்து ட்ரை பண்ணுவேன் அப்படின்னு தைரியமாக வந்து உட்காந்துருக்கலாம். மேலே போச்சு, மேலே போனவன் என்ன பண்ணியிருக்கணும், கீழே வந்துட்டு மேலே போயிருக்கணும், போகலையே, போகாமல் அங்கிருந்து வந்து கீழே வர ஆரம்பிச்சிட்டானே. அப்போது சம்திங் இஸ் நாட் கரெக்ட், ஏதோ பிரச்சனை. அப்போ கீழே வந்தவன் என்ன பண்ணான், அப்படியே அரைக்க ஆரம்பிச்சிட்டான் பாருங்க. இங்கெல்லாம் வந்து மேலே போனான், கீழே வந்தான், மேலே போனான், கீழே வந்தான், இங்கே அப்படியே நின்றுட்டான். ஒன்ஸ் நீங்கள் இந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸை பார்த்தீங்கனாலே, ஒரு ஹை ஒரு லோவை பார்த்தீங்கன்னா ட்ரெண்டு அதானே, இல்லை ஒரே மாதிரி ஹை பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல், ஹரிசாண்டல் ரெசிஸ்டன்ஸ். இதுதான் ரெண்டே விஷயந்தான் நீங்கள் வந்து பண்ண போகிறீங்க. அப்போ இதை நீங்கள் வரைஞ்சிட்டீங்க, ட்ரெண்ட் லைனை வந்து டச் பண்ணுது, இட் இஸ் நாட் குட். இந்த லெவலை கட் பண்ணான்னா கீழே போயிடுவோம். அது மட்டும் உங்கள் மைண்டில் வந்து ஓடிக்கிட்டே இருக்கணும். அப்போ என்ன பண்ணலாம், இங்கே எடுத்த ட்ரேடை நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கிறது தான் நல்லது. இங்கே நீங்கள் ப்ராஃபிட்டில் சின்ன ப்ராஃபிட்டில் க்ளோஸ் பண்ணலனாலும் நீங்கள் இங்கேனாச்சும் ஒரு சின்ன லாஸ்லனாச்சும் க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா நீங்கள் நினைக்கலாம் திரும்ப வந்து ட்ரெண்டுக்கு வந்துட்டு டச் பண்ணிட்டு இங்கே வந்துட்டு இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி மேலே போகும், நடக்கலாம். பட் ஆனால் சீக்வன்ஸ் உங்களுக்கு வந்து சப்போர்ட்டாக இல்லை, ஹையர் ஹை பண்ணால் தான் போகும், எல்லாம் போகாது. சரி, ஓகே, கடன்னு கீழே வந்தானா. இப்போ இதை பார்ப்போம். ஒரு பெரிய ஃபால், இந்த பெரிய ஃபாலில் நடுவில் ஒரு க்ரீன் கேண்டில். இந்த க்ரீன் கேண்டில் வந்த உடனே நீங்கள் என்ன நினச்சிருப்பீங்க, சசி சொல்லியிருக்காப்புல மேலே போய் ப்ரைஸு இப்படி போய் இப்படி கீழே வந்ததுன்னா என்ட்ரி ஏட் எக்ஸிட்
அவ்வளோதான், $5,000 பண்ணிடலாம். என்னாச்சு? இந்த கேண்டில் ஒட்டினாப்லேயே கீழே வந்துருக்கிறானா? நான் என்ன சொல்லியிருக்கேன், மேலே போய் இப்படி வரணும். பட் ஸ்டில் இட்ஸ் ஓகே. நீங்கள் வந்து இந்த இடத்துல நீங்கள் ஒரு பையை வந்து எடுத்துருக்கிறீங்க அப்படின்னா, ஒரு பெரிய கேண்டில் கீழே வரைக்கும் போச்சா, இது எத்தனை டாலர் வந்து உங்களுக்கு வந்து ஒரு லாட் சைஸ் நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இட் வென்ட் டு ஆல்மோஸ்ட் $350 கீழே லாஸில் போயிட்டு எங்கே வந்து க்ளோஸ் வச்சுருக்கிறான், 190. இம்மீடியட்டாக எக்ஸிட் பண்ணிடுங்க. இம்மீடியட்டாக ஐஸ் க்ளோஸ் எக்ஸிட். அப்புறம் என்னாச்சு, ஒரு க்ரீன் கேண்டில். இந்த க்ரீன் கேண்டில் வந்து மேலே வரும்போது என்ன பண்ணியிருக்கிறான், இந்த குரூப்பில் டூப்பு கேண்டிலை வந்து கிராஸ் பண்ணால் தான் இதுக்கு மேலே போவான், இல்லை போக மாட்டான். இந்த ஹை வரைக்குமே நம்மளுக்கு வந்துட்டு சந்தேகம்தான். அப்போ கீழே வந்த ப்ரைஸு மேலே இந்த லெவலுக்கு தான் வந்துட்டு அப்புறமா கீழே வந்திருக்கான் பார்த்தீங்களா. இங்கே நடந்துருக்குதா, மேலே போய் கீழே வந்திருக்கிறானா, என்ட்ரி எட்டு எக்ஸிட்டா? நான் சொன்ன என்ட்ரி எட்டு எக்ஸிட் வந்துருச்சா? நீங்கள் தப்பாகவே எடுத்துட்டீங்க, ஓகே, நோ ப்ராப்ளம். ஆனால் இங்கே கரெக்டாக வரும்போது எடுக்க மிஸ் பண்ணிடக்கூடாது. இங்கே ஒரு $250 வந்து லாஸை புக் பண்ணதுனால டோன்ட் எவர் லெட் திஸ் கோ. கண்டிப்பாக நீங்கள் எடுக்கணும். எடுத்துட்டிங்கன்னா எடுத்தோடனே என்ன நடந்திருக்கு பாருங்கள், இங்கேயும் சீக்வன்ஸ் வந்து வேலை செய்யும். ஒரு பெரிய பியரிஷ் ட்ரெண்டு, ஒரு க்ரீன் கேண்டில், மேலே போய் ப்ரைஸ் மறுபடியும் ஒரு பியரிஷ் கேண்டில், அடுத்த ஒரு பியரிஷ் கேண்டில். இந்த கேண்டில்லே எடுத்திருப்பீங்க நீங்கள். நல்லா மேலே போச்சா ஹாப்பியாக இருப்பீங்க. அந்த லாஸ் இதில் ரெக்கவர் ஆகியிருந்திருக்கும். பார்த்துருவோம் அதையும். எங்கே எடுத்திருப்பீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸ்ப்ரெட்டெல்லாம் போக எங்கே வரைக்கும் போனான், இங்கே வரைக்கும் போனான். கிட்டத்தட்ட $190 வந்திருக்கும். சரி, $150 வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. லாஸ் இதுலேயே ரெக்கவர் ஆகிடுச்சு. அப்போ திரும்ப என்ன பண்ணான், பீரிஷாக கீழே வந்துட்டான். ஐயோ, க்ளோஸ் பண்ணியிருந்துக்கலாம் போலவே. திரும்பவும் மேலே போயிட்டு திரும்பவும் வந்து கீழே வந்துட்டான். ஒரே பீதியாக இருக்கும் இங்கே, என்ன பண்ணுறது. கீழே போகிறான், ஏற்கனவே $300 லாஸு, இதில் இது வேறையா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இன்னொரு விஷயம் என்னது, 1 ஹவருடைய சப்போர்ட் இங்கே இருக்குது. இதுக்கு கீழே போனான்னா கீழே போயிடுவான். ஸோ இதுவும் இருக்குது. பட் ஆனால் இங்கே என்ன ஆச்சு, பாடி அங்கேயே க்ளோஸ் வச்சுருக்கான் பாருங்கள். இதுதான் லெவலு, இந்த லெவல்லையே க்ளோஸ் வச்சுருக்கிறான். அடுத்து ஒரு பெரிய க்ரீன் கேண்டில். நீங்கள் இந்த இடத்த விட்டு அப்பாடா என்னை விட்டா போதுண்டா ஆள் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த கேண்டில்லே நீங்கள் இந்த லாஸை ரெக்கவர் பண்ணியிருப்பீங்க. அடுத்த ட்ரேடு வந்து எப்போச்சும் பார்த்துக்கலாம், அடுத்து எப்போ வரட்டும் பார்த்துக்கலான்னு கூட விட்டுறலாம் நீங்கள். பட் ஆனால் இதுக்குள்ளே இருக்க சீக்வன்ஸை பாருங்கள். மேலே வந்த கேண்டிலு, சார் உள்ளே யார் இருக்கீங்க, கதவை திறங்க, திறக்கலையா, கீழே வந்துட்டான். ப்ரீவியஸ் லோகோ வரல பாருங்கள். இதுக்கு கீழே போனானா தான் கீழே போவான், இல்லைனா போக மாட்டான். திரும்பவும் மேலே வந்து கதவை தட்டுறான், நோ நோ ரெஸ்பான்ஸ். கீழே வர்றான், இந்த லோவுக்கே வரல. திரும்பவும் மேலே போகிறான், கதவை தட்டுறான், திரும்பவும் கீழே வரும்போது இந்த லோவுக்கு வரல. மேலே போய் கதவை தட்டுறான், திரும்பவும் வந்து இங்கே 1 2 3 4 5 தடவை 5 தடவை தட்டினதுக்கப்புறமும் கதவை திறக்கல. ஆடா போங்கடான்னு நல்லா பின்னாடி போயிட்டு வேகமாக வந்து ஒரு உதவி வைக்கலாம் அப்படின்ட்டு கீழே போயிருக்கிறான். மேலே வந்து ஒரே உதவி மேலே போயிட்டான். சும்மா காமெடியாக சொல்கிறேன்னா, அந்த சீக்வன்ஸை கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து புரியும். மேலே ட்ரை பண்ணிகிட்டே இருக்கிறானா, ஒரு கட்டத்துக்கு மேலே போக முடியல அப்படின்னா அட போங்கடான்னு இந்த மாதிரி வந்து கீழே போயிடுவான். கொஞ்சம் தான் போவான். நீங்கள் இப்போ இதில் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, 1 ஹவர் வந்து சப்போர்ட்டிவ் தான், இந்த 1 ஹவர் சப்போர்ட்டுக்கு வந்தால் தான் நான் வந்து பை பண்ணி, இந்த லாஜிக்லாம் உங்களுக்கு புரியல அப்படின்னா இந்த 1 ஹவர் சப்போர்ட்டுக்காகவே வெயிட் பண்ணிகிட்டே இருப்பீங்க. நீங்கள் வெயிட் பண்ணி 10 பைசா பிரயோஜனம் இல்லாமல் ப்ரைஸ் வந்து இப்படி போயிருந்துருக்கும். வை? பிகாஸ் லாஜிக்கோட விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டால் தான் உங்களால் இதெல்லாம் வந்து பர்ஃபார்ம் பண்ண முடியும், இல்லைன்னா முடியாது. இன்னொரு விஷயம் சொல்கிறேன், இப்படியே நான் கற்றுக்கிட்டு எல்லாத்தையும் சொல்லிடுவோம் போல். மேலேருந்து கீழே வந்துதா, நடுவில் ஒரு குரூப்பில் டூப்பா, இது ஃபஸ்ட் அட்டம்ப்டா பையர்ஸ் கிட்டேருந்து. இது வந்து ஒரு ஃபஸ்ட் அட்டம்ப்ட்டு ஃபெயிலியர் அட்டம்ப்ட். ஒரு பெரிய ரெட் கேனில் வந்துருச்சுன்னா ஹாப்பி ஆகிடணும். நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் லாஸை புக் பண்ணுறீங்க, அது ஓகே, பட் ஆனால் ஹாப்பி ஆகிடணும். ஏன்?
அடுத்த க்ரீன் கேனில் வந்ததுன்னா இது ஷியோர் ஷாட்டு மேலே போகும். இந்த இடம் எப்படி ஏமாத்துவான்னு தெரியாது, பட் ஆனால் மேலே போயிடுவோம். நிறைய இடத்துல நடந்திருக்கு, செக் பண்ணி பாருங்கள், யாருக்கும் சொல்லாதீங்க, நீங்களே தனியாக உட்காந்து செக் பண்ணுங்கள். ஒரு பெரிய பீரிஷ் ட்ரெண்டில் ஃபஸ்ட்டு க்ரீன் கேனில் வருது, அந்த க்ரீன் கேன்லேருந்தே மேலே போயிடுவான். அப்படி இல்லை அப்படின்னா செகண்ட் டைம் அட்டெம்ப்ட் பண்ணும்போது அந்த அட்டெம்ப்ட்லேருந்து கன்ஃபார்மாக மேலே போயிடுவோம். சும்மா ஜஸ்ட் லைக் தட் இந்த பேட்டர்னை மட்டுமே பார்த்து ஒரு 500 தடவை பார்த்து எப்படி இந்த இடத்துல ஏமாற்றிட்டு மேலே போகிறான் அப்படிங்கிறத வந்து கவனித்து, அதுக்கப்புறமா இந்த மாதிரி பேட்டர்னுக்காக வெயிட் பண்ணி வாரத்தில் ஒரு 4 நாளைக்கு கண்டிப்பாக வந்துடும். ஒரு பெரிய ஃபால் இருக்கும், இல்லை ஒரு பெரிய ஒரு மேலே போவோம் ப்ரைஸ். ரெண்டுத்தில் எதனா ஒன்று நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அது நடந்து முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணியிருந்து இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் ட்ரேடை வந்து இனிஷியேட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா கூட யூ கேன் மேக் சம் மணி. சின்ன சின்னதாக அதை வந்து 500 தடவை பார்த்ததுக்கப்புறமா சின்னதாக ட்ரை பண்ண ஆரம்பிங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு தடவை நீங்கள் இதை நான் வந்து இந்த வீடியோவில் வந்து சொல்லும் போதே உங்களுக்கு வந்து புரியறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. இதை நீங்கள் 500 தடவை பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்? 500 விதமாக வந்து போவாங்க, உங்களால் நம்பவே முடியாது. இப்படி வந்து மேலேருந்து கீழே வரானா, ஒரு இது பண்ணுறான், ஏமாத்திட்டு கீழே வந்துட்டான்ல, இப்படி போகிறான்ல, லைட்டாக தான் இப்படி வருவான், இப்படி போயிடுவான் டக்குன்னு. இது ஒரு விதம். இப்போது இங்கே வந்து என்ன நடந்திருக்குது, மேலேருந்து கீழே வந்துருக்கிறான், மேலே போய் ஏமாற்றி கீழே வந்துட்டு மேலே போயிட்டு திரும்ப கீழே அதே லெவலுக்கு வந்துட்டு மேலே போக முடியாமல் இங்கேயே நின்று இன்னொரு தடவை கீழே வந்து ஒரு புது லோ வச்சுட்டு மேலே போய் அதுக்கப்புறம் அப்படியே போய் மேலே போயிருக்கிறான். இது ஒரு பேட்டர்ன். இந்த மாதிரி 500 தடவை 2 தடவை பார்த்துறீங்களா? இப்போது இந்த வீடியோவில் 2 பேட்டர்ன் நான் சொல்லிட்டேன்னா 500 தடவை பார்க்கணும். இன்னும் 98 தடவை வந்து பார்க்கணும். சரி, ஓகே. இங்கே கீழே வந்தானா, இந்த லோவுக்கு கீழே வந்துட்டான். இப்போ நீங்கள் என்ன கன்ஃபியூஷன் உங்களுக்கு, என்ட்ரி எடுத்து எக்ஸிட்னோன்னா இந்த என்ட்ரி எடுக்குதா இந்த என்ட்ரி எடுக்குதா, லாஜிக் புரிஞ்சுதுன்னா நீங்கள் கரெக்டான என்ட்ரி வந்து எடுத்துருவீங்க. கீழே வந்துட்டு மேலே போயிட்டு கீழே இந்த கேண்டலில் கீழே இவ்வளோ தூரம் வந்திருக்கிறான் பாருங்கள், விற்க வந்திருக்கா, இது வரைக்குமே வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து இவன் மேலே போயிட்டான். எங்கே, கதவை திறக்கவும் இங்கே போய் நின்ட்டான். இங்கிருந்து திரும்ப வந்து ரிஜெக்ஷன், ஏற்கனவே 5 தடவை ரிஜெக்ட் ஆகிட்டான். 6வது தடவையும் கதவு திறக்க, எவ்வளோதான் பின்னாடி போய் எட்டி ஒரு உதவு விட்டாலும் திறக்க மாட்டுறாங்க, அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க இங்கே செல்லர்ஸ். அப்போ செல்லர்ஸ் வந்து மார்க்கெட்டை திரும்ப வந்து கீழே கொண்டுட்டு வராங்க. எங்கே வரைக்கும் வந்திருக்குது, குரூப்பில் டூப்பு, அங்கேருந்து மேலே போயிட்டான். அப்போ இது என்ன சொல்லுது உங்களுக்கு, இந்த லோவுக்கு வர முடியல, மேலே போன ப்ரைஸு இன்னும் கதவு திறக்கல, அந்த பஞ்சாயத்து இன்னும் ஓடிட்டு தான் இருக்குது. ஆனால் கீழே வரும்போது ப்ரீவியஸ் லோவுக்கு வர மாட்டான், மேலே போகும்போது கீழே வர்றான், ப்ரீவியஸ் லோவுக்கு வரல. மேலே போயிட்டு கொஞ்சம் கிம்பி வந்து திறந்துட்டாங்க கதவை, கீழே வரும்போது ப்ரீவியஸ் லோ. இதை தான் நம்ம என்ன பண்ணுறோம், ட்ரெண்ட் லைனுன்னு போடுறோம். ட்ரெண்ட் லைனுன்னு போட்டுட்டு இந்த ட்ரெண்ட் லைனுக்கு வர்றான், டச் பண்ணுறான், போகிறான், பாடியை கனெக்ட் பண்ணோம், விற்கவே. அதாவது பெரிய அளப்புறாது, லாஜிக்கு புரியாமல் அளப்புற பண்ணிகிட்டு இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது. லாஜிக் என்னது, ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணக்கூடாது, அவ்வளோதான். ட்ரெண்ட் லைன் ஓகே தான், ரைட். ஆரம்பத்தில் வந்து நீங்கள் ட்ரெண்ட் லைன் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு அது பிடிச்ச மாதிரி இருக்கும், இல்லைனா என்னன்னே புரியாது. அப்புறம் போக ட்ரெண்ட் லைன்லாம் தேவையில்லை. என்ன பார்ப்பீங்க, ப்ரீவியஸ் லோ வந்தானா இல்லையா. இந்த இடத்துல கூட நான் பை பண்ணுவேன், ஐ எம் ரெடி டு பை அட் திஸ் லெவல், பட் இஃப் இட் க்ளோசஸ் பிலோ திஸ் வீக் ஐ எம் கோயிங் டு எக்ஸிட், அவ்வளோதான். ஜஸ்ட் லைக் தட். ஏன், டெய்லியில் புல்லிஷாக இருக்குது, 1 ஹவரில் புல்லிஷாக மேலே போக வாய்ப்பு இருக்குது. அதனால் ஐ எம் லுக்கிங் ஃபார் பை சிக்னல் வந்தோன்னா கப்புன்னு வந்து பிடிச்சிக்கிறேன். அவன் மேலே இவ்வளோ தூரம் போகிறதுனால தான் இவ்வளோ தூரம் வந்து கீழே வர்றான். நல்லா கீழே வந்துட்டு அதுக்கப்புறம் எட்டி ஒரே மேலே போயிடும். அப்போ இந்த சீக்வன்ஸை பாருங்கள், ப்ரீவியஸ் லோக்கு வரலையா, மேலே போனானா, கீழே வந்தானா, ப்ரீவியஸ் லோக்கு வரலையா, மேலே போய் கீழே வந்து மேலே போகும்போது என்ன பண்ணியிருக்கிறான், கரெக்டாக அந்த லெவலில் வரைக்கும் போயிட்டு அது கொஞ்சம் மேலே போய் க்ளோஸ் வச்சுருக்கிறான், பட் ஆனால் கீழே வந்துருக்கிறான். ப்ரீவியஸ் லோ இங்கே இருக்குது பார்த்தீங்களா,
அந்த லோவை பிரேக் பண்ணல பாருங்கள். அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கிறான், இவெண்ட் அப் இஸ் கம்மிங் டவுன் நவ். நீங்கள் எதை கவனிக்கணும், இதை தான் கவனிக்கணும். எவ்வளோக்கு எவ்வளோ கீழே வர விட்டு நீங்கள் பை பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ லாபம். ஒருவேளை இதுக்கு கீழே போயிடுச்சுன்னா எக்ஸிட் த ட்ரேட். ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கலாம். புரிஞ்சுதா? நான் நிறையா உங்களுக்கு இந்த விஷயத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டேன். போன தடவையே இந்த வீடியோ இதோட போதுங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சேன். பட் ஆனால் ஸ்டில் அந்த டவுட் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்குது. நீங்கள் லாஜிக் புரியலன்னா உங்களுக்கு டவுட்டு வந்துக்கிட்டே இருக்கும். ப்ளஸ் நீங்கள் என்னென்னா பிகினர்ஸ் கைட் டு ட்ரேடிங்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அந்த பிளேலிஸ்ட்டில் இருக்க எல்லா வீடியோவும் தயவுசெய்து பார்த்துருங்க. தயவுசெய்து அதை நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறமா யூ கம் அப் வித் எ கொஸ்டின். அது என்ன கொஸ்டினாக இருந்தாலும் பரவாயில்ல. ஏன்னா உங்களுக்கான ஆன்சர் கிட்டத்தட்ட அதுலேயே இருக்கும். ஸோ தட் நீங்கள் வரி பண்ணிக்கவே வேணாம். நீங்கள் என்ன அப்படின்னா கவனமாக பார்க்கணும். இன்றைக்கி ஒரு மெசேஜ் ஒருத்தர் இது பண்ணால் இந்த டைமிங்லாம் போட்டுருந்தார். அந்த 40th மினிட்டில் நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் சொன்னீங்க. அது இன்றைக்கி பேங்க் நிஃப்டியில் நடந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. என் வீடியோ பார்க்கும்போது அவ்வளோ உன்னிப்பாக கவனிச்சிருக்கிறாரு. அந்த கவனித்த ஒரு விஷயத்தை இன்னொரு சார்ட்டில் போயிட்டு அப்ளை பண்ணியிருக்கிறாரு. அங்கே அந்த மாதிரி நடக்கும்போது ரிலேட் பண்ணிக்கிறாரு. அந்த மாதிரி 500 இடத்துல ரிலேட் பண்ணும். அதே பேட்டர்னை சொல்கிறேன். இன்னும் கூட இது சின்ன டைம் ஃப்ரேமுங்க. இந்த சின்ன டைம் ஃப்ரேமில் என்ன நடந்திருக்கு, நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் என்ன சொன்னோம், ஒரு ஃபால் ஆகுது அப்படின்னா லோயர் லோ சீக்வன்ஸில் வந்துக்கிட்டே இருக்கும். ஹோல்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் என்ன ஆகும், மேலே போகும் ஹையர் ஐ சீக்வன்ஸில். 1 மினிட்ல நடக்குதா. டேயில் பார்த்தோமா, இந்த வீடியோவுடைய ஸ்டார்டிங்கில் டேயில் பார்த்தோம். இது மேலேருந்து கீழே வந்தது, ஹோல்ட் ஆச்சு 5 நாளைக்கு, அப்புறம் மேலே போச்சு, அப்புறம் புல் பேக் வந்துட்டு இப்போ மேலே போயிட்டு இருக்கு. சேம் பேட்டர்ன், ஆனால் வேறு மாதிரி இதில் நடந்திருக்கா. மேலேருந்து கீழே வந்தது, ஹோல்ட் ஆச்சு, மேலே போயிடுச்சு. எப்படி மேலே போனால் ஹையர் ஹை. மேலேருந்து கீழே வரும்போது ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணல. அதை நம்ம என்ன பண்ணுறோம், எப்படி அட்ரஸ் பண்ணுறோம், ட்ரெண்ட் லைன் போட்டால் அட்ரஸ் பண்ணுறோம். நமக்கு ட்ரெண்ட் லைன் போட்டால் இன்னும் கூட கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குது. பட் ஆனால் ஆஸ் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு அதிகமாக யூ டோன்ட் ரெக்வயர் ட்ரெண்ட் லைன். ஜஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கனாலே நீங்கள் சொல்லிடுவீங்க. இந்த மாதிரி மார்ஜினலாக இப்போ இது மேலே போகுதுங்க, இது குரூப்பில் டூப்பு, இங்கே ரிஜெக்ட் ஆகணும். ஏற்கனவே ஒரு தடவை மேலே போயிட்டான், இன்னொரு தடவை மேலே போயிட்டான், இன்னொரு தடவை மேலே போவானா. மூக்கில் ஒரு தடவை குத்துனா ரத்தம் வரல, ரைட், ஓகே. அதுக்காக 2வது தடவை, 3வது தடவை, 4வது தடவைலாம் கண்டிப்பாக ரத்தம் வரும். மூக்கை காமிச்சிக்கிட்டே இருந்தால் தான். அப்போ கூட பாருங்கள், இதில் இதான லோ, இதுக்கு கீழே போயிருக்கிறான். பட் ஆனால் பாடி அங்கே தான் க்ளோஸ் வச்சுருக்கிறான். நான் போகமாட்டான்டா கீழேன்னு சொல்லிட்டு எவ்வளோ ஜஸ்ட்டில் எப்படி உங்களை ஏமாற்றிட்டு அங்கேயே க்ளோஸ் வச்சு மேலே போயிருக்கான் பார்த்தீங்களா. ஸோ திஸ் இஸ் ஹேப்னிங். அதாவது இதுக்கு சார்ட் ஒரு தடை இல்லை. நீங்கள் இதில் நடக்குமா, அதில் நடக்குமா, ஐ வாண்ட் சில்வர் அனாலிசிஸ், ஐ வாண்ட் கோல்டு அனாலிசிஸ், ஐ வாண்ட் பிட்காயின் அனாலிசிஸ். நோ மோர் சார்ட் நேம்ஸ். முடிவு பண்ணிட்டேன். சார்ட் நேம் சொல்லவே கூடாது இனிமேல் அப்படின்ட்டு. இதுதான் விஷயத்தை கற்றுக்கங்க, அவ்வளோதான். இதை பார்த்தோன்னா சொல்லிடுவீங்க. சீக்வன்ஸ் மாறிடுச்சு, அவ்வளோதான். இஃப் யூ ஆர் கோயிங் ஃபார் எ செல் அட் திஸ் லெவல், மேலே போச்சுன்னா யூ ஹேவ் டு க்ளோஸ். பட் இஃப் யூ ஆர் கோயிங் ஃபார் எ செல் அட் திஸ் லெவல், ஏன் ஒரு பெரிய அப் ட்ரெண்டு, அதுக்கப்புறம் ஒரு சின்ன புல்பேக் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. அதே மாதிரி இட்ஸ் கம்மிங் டவுன். இந்த இடத்துக்கு வந்துட்டு மேலே போச்சுன்னா இந்த இடம் வரைக்குமே யூ கேன் கோ ஃபார் எ பை ட்ரேட். பட் ஆனால் மேலே போகும்போது ப்ரைஸ் இதுக்கு மேலே போகணும்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க. பட் ஆனால் அதுக்கு மேலே போகலை, அங்கேருந்து கீழே வருதுன்னா இட்ஸ் கோயிங் டு கோ டவுன். அவ்வளோதான். ப்ரீவியஸ் ஹைக்கு போக முடியல, அப்படியே கீழே வந்தான், மேலேருந்து கீழே வந்தான், ஒரு கன்சல்டேஷன் பண்ணால் அங்கேருந்து மேலே போயிட்டான். மேலே போனால் என்ன பண்ணணும், இந்த லெவலுக்கு மேலே போனால் தான் போவான். இல்லைனா அகெயின் சேம் சீக்வன்ஸ். கன்சல்டேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கிறான், கன்சல்டேஷன் பெரிய லெவலில் போச்சு, மேலே போனால் ஆனால் போக முடியல, திரும்பவும் சீக்வன்ஸ் ஆரம்பிச்சிட்டான்.
ஸோ திஸ் இஸ் ஹேப்பனிங், திஸ் இஸ் ஹேப்பனிங், திஸ் இஸ் ஹேப்பனிங் எவ்ரி டைம், இன் ஆல் டைம் ஃப்ரேம்ஸ், இன் ஆல் சார்ட்ஸ், ஆல் அரவுண்ட் த வேர்ல்டு. அவ்வளோதான் சொல்ல முடியும். சின்ன 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 இடத்துல கூட பாருங்கள், அது அப்படி தான் நடக்கும். ரொம்ப வந்துட்டு வால்யூமே இல்லாமல் ட்ரேட் ஆகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் அங்கேயும் அப்படி தான் நடக்கும். ப்ரீவியஸ் ஹைக்கு போகவே மாட்டான், இல்லை ப்ரீவியஸ் லோக்கு வரவே மாட்டான். வர்ற மாதிரியே இருக்கும், ஆனால் வரமாட்டான். ஓகே ஓகே, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை பாருங்கள், புலிஷா வந்து மேலே போகிறானா, நீங்கள் எங்கே வேணாலும் இதில் எந்த லெவலில் வேணாலும் நீங்கள் பையே எடுக்கலாம். பட் ஆனால் இந்த லெவலுக்கு கீழே போச்சுன்னா க்ளோஸ் பண்ணி தான் ஆகணும், வேறு ஆப்ஷனே கிடையாது. இந்த ஹைக்கு மேலே போகணும். இப்போ என்ன பண்ணியிருக்கிறான், ப்ரீவியஸாக வந்து ப்ரைஸ் வந்து கிட்டத்தட்ட மேலே இவ்வளோ தூரம் வந்துட்டு ஒரு புல் பேக் கொடுத்துட்டு, இவ்வளோ தூரம் போயிட்டு ஒரு புல் பேக் வந்து கொடுத்துட்டான். இதுக்கப்புறம் மேலே போனால் தான் மேலே போவான், இல்லைனா அப்படியே அரைச்சிட்டு அப்படியே வந்து முடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இன்றைக்கே எல்லாத்தையும் பண்ணிட முடியாதுல்ல, நாளைக்கு இருக்குது, நாளான்னைக்கு இருக்குது, வீக்கெண்ட் வரைக்கும் இருக்குல்ல. ஸோ ஓரளவுக்கு நல்லா போன மார்க்கெட்டை திரும்ப திரும்ப நீங்கள் பை பண்ணணும்னு நினைக்காதீங்க. இட்ஸ் நாட் அ குட் ஐடியா. மேபி இன்னும் ஒரு முறை கூட இந்த இடத்துக்கு வந்துட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுக்கு கீழே சீக்வன்ஸ் வந்து பார்த்துட்டே இருங்க. சீக்வன்ஸ் வந்து மாறுது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ரியாக்ட் பண்ணிவிடுங்க. இந்த மேலேருந்து கீழே வந்தால் பார்த்தீங்களா, அதுவே வந்து லோயர் டைம் ஃப்ரேமில் போய் பாருங்கள். சீக்வன்ஸு மேலேருந்து கீழே வந்தானா போக மாட்டான், கீழே வந்தானா போயிட்டான் ஆல்மோஸ்ட், ஆனால் போகல. கீழே வந்துட்டு மேலே ஆல்மோஸ்ட் போயிட்டான், போகல. கீழே வந்துட்டு மேலே போகலை, கீழே வந்தே வந்துட்டான். புரிஞ்சுதா 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 புரிஞ்சுதா? இதை நீங்கள் வந்து என்ன பண்ணணும், பார்த்துக்கிட்டே இருக்கணும், பார்த்துக்கிட்டே இருக்கணும், பார்த்துக்கிட்டே இருக்கணும். புதுசாக வந்து என்னமோ படம் வந்திருக்கு, நம்ம சுந்தர் சி சாரோட படம் வந்திருக்கு, அந்த படத்தை போய் பார்க்க போகிறேன். இல்லை இப்போ எங்கள் ஊருக்கு போக போகிறேன். எனக்கு வந்து தூக்கம் வந்துருச்சு, எனக்கு பசிக்குது. 6 மாதம் மறந்துடுங்க. 6 மாதம் மறந்துட்டு சார்ட்டு நான் சார்ட்டு அப்படின்னே வந்து இருங்க. எல்லாம் பழகிடுங்க. பழகிட்டு அதுக்கப்புறமா எல்லாமே வந்து பாசிபிள் தான், எல்லாமே பாசிபிள். ஒன்ஸ் நீங்கள் இதில் கற்றுக்கிட்டு பணத்தை வந்து சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா எல்லாமே பாசிபிள். இது எல்லாம் கற்றுக்கிறதுக்கு முன்னாடி ஐயோ எந்த அக்கௌண்ட்டில் வந்துட்டு நான் வந்து பேங்க் அக்கௌண்ட் வந்து எந்த பேங்க்கில் ஆரம்பிக்கிறது, எந்த பிளாட்ஃபார்மில் நான் வந்து பண்ணேன்னா வந்து கரெக்டாக இருக்கும், நான் வந்து ஃபாரெக்ஸ் பண்ணுறவன் இந்தியன் மார்க்கெட்டில் பண்ணவா, நான் ஸ்டாக்ஸ் பண்ணவா. ட்ரேடிங்கை கற்றுக்குங்கப்பா. கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் அதை பற்றி யோசிக்கலாம். ஓகே, வேறு என்ன விசேஷம், வேறு ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க நம்ம வந்துட்டு வேறு வீடியோஸில் வந்து இதை பற்றி இன்னும் கூட வந்து இன்டெப்த்தாக வந்து நம்ம வந்து பார்க்கலாம். அது வரைக்கும் இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப 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 சந்தோஷம். எதனா சொன்னேன்னு அஃபண்ட் ஆகிடாதீங்க. ரொம்ப பொறுமையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். பெண்கள் அதிகமாக பார்க்குறீங்க, வாழ்த்துக்கள். வளர்க, வெற்றி பெற என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.